அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சுக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ரூபிகா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல நிறையக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இல்லை ஜோதிட பெரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ரிஜர்வ் பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு போகிறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டில் விளக்கங்களின் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ரூபிகா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழகானவங்களா இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட், நல்ல கற்பனை திறன் உங்கள்கிட்ட உண்டு. மூணாவது பாயிண்ட், ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாலாவது பாயிண்ட், மற்றவங்க முன்னாடி உங்களை அழகாக காட்டிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட், எதுலையுமே தடை தாமதங்கள் இருக்கும். ஆறாவது பாயிண்ட், நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரியர் போட்டால் ஃபெயிலாகி தான் படிச்சிருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட், சொந்தக்காரங்க பகையாவாங்க. எட்டாவது பாயிண்ட், வீட்டுக்கு முன்னாடி இபி போஸ்டோ டெலிஃபோன் போஸ்டோ இருக்கும். அவசியம் இதை சரி செய்யணும். இது சம்பந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 9வது பாயிண்ட், மில்க் ஸ்வீட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. 10வது பாயிண்ட், நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க, ஆனால் பகலில் நல்லா தூக்கம் வரும். 11வது பாயிண்ட், அப்பா வழியில் அத்தையோ அல்லது அத்தை பெண்ணோ இளம் வயதில் இறந்துருப்பாங்க, அவங்க தெய்வமாக இருக்காங்க, அவசியம் அதை வழிபடணும். 12வது பாயிண்ட், இடம் வீடு சம்மந்தமான தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். 13வது பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண இறப்புகளை சந்திச்சிருப்பீங்க. 14வது பாயிண்ட், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அல்லது பின்புறமோ ட்ரைனேஜ் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. 15வது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 16வது பாயிண்ட், உங்களுக்கு அடுத்த பிறந்த சகோதரம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். 17வது பாயிண்ட், தம்பி தங்கச்சியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 18வது பாயிண்ட், சளித்தொல்லை, சைனஸ் அல்லது வீசிங்கால் அவதிப்படுவீங்க. 19வது பாயிண்ட், உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். 20வது பாயிண்ட், பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 21வது பாயிண்ட், மாமனார் ஃபைனான்ஷியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவார். 22வது பாயிண்ட், முயற்சிகளில் தடைகள் இருக்கும். 23வது பாயிண்ட், சோம்பேறி குணம் அசால்ட்டுத்தனம் இருக்கும். 14வது பாயிண்ட், மாமனார் ஃபைனான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்படுவார். 25வது பாயிண்ட், தந்திரசாலியாக இருப்பீங்க. 26வது பாயிண்ட், எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. 27வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தர பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். 28வது பாயிண்ட், அப்பாவுக்கு வைராகிய குணம் அதிகமாக இருக்கும். 29வது பாயிண்ட், இளம் வயதிலேயே அப்பா இழப்பீங்க, இல்லைன்னா அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். 30வது பாயிண்ட், அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 31வது பாயிண்ட், குடும்ப சொத்துக்கள்லாம் முடங்கி போயிருக்கும். 32வது பாயிண்ட், சுகவாசியாக இருப்பீங்க. 33வது பாயிண்ட், உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. 34வது பாயிண்ட், சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி நஷ்டமாயிரும். 35வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 36வது பாயிண்ட்டு, வீடு கட்டுதலில் தடை தாமதங்களை சந்திச்சிருப்பீங்க. 37வது பாயிண்ட், அப்பா வழியில் ரத்தங்கக்கு இறந்தவங்க உண்டு, அவங்க நினச்சி முறையாக ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். 38வது பாயிண்ட், தலைமுடி அடர்த்தி குறைவுங்க உங்களுக்கு. 39வது பாயிண்ட், சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க. 40வது பாயிண்ட், வேலை முடக்கமோ தொழிலையோ முடங்கி போய் உட்காந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். 41வது பாயிண்ட், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சந்திப்பீங்க. 42வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் அதில் நிம்மதி இருக்காது. 43வது பாயிண்ட், அம்மா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு, அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். 44வது பாயிண்ட், திருமணம் தாமதமாகும், லேட் திருமணம் தான் நல்லது. 45வது பாயிண்ட், கணவரால் மனக்கஷ்டம் உண்டு. 46வது பாயிண்ட், எப்போதுமே மனசே நிம்மதி இல்லை அப்படின்னு அடிக்கடி தவிப்பீங்க. 47வது பாயிண்ட்டு, உங்களுக்கு அண்ணா அக்கா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 48வது பாயிண்ட், மாமனுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 49வது பாயிண்ட், கண்ணி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில். கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம். உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் குறைஞ்ச வயசில் யாராவது பெண் குழந்தை இறந்து போயிருப்பாங்க, அதுதான் கண்ணியாக இருக்காங்க. இந்த கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏடியூசர் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க. இத்துடன் ரூபிகா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு என் பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்ல அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.